பாதிக்கப்பட்டவங்க ஒரே நிமிஷம் 10 மாதம் ஆச்சு. இவங்க ஓனர்கிட்ட கேட்கும்போது அவர் எங்களுக்கு தெரியாது உனக்கு தெரியாது போட்டு விட்டுரும். அவர்கிட்ட கேட்கும்போது நான் ஓனர் எனக்கு போட்டு விடல. இதே பஞ்சாயத்து அந்த புரோக்கர் வீட்டுக்கு ஒரு நிமிஷம் நீங்க தேங்காய் பர்ச்சேஸ் பண்றீங்கல்ல அவங்க கூந்தல் தேங்காய் கூந்தல் தான் இப்போ மேட்ரு. தேங்காயெல்லாம் மேட்ரு கிடையாது. நாங்கெல்லாம் விவசாயிகளுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருக்கோம். ஒவ்வொரு விவசாயிக்கும் 1 லட்சம் 5 லட்சம் அட்வான்ஸ். வாசுதேவநல்லூர் சிவகிரி கடையநல்லூர் பகுதியைச் சார்ந்த 3 நபர்கள் ஒன்றிணைந்து விவசாயிகளிடமிருந்து தேங்காய் மட்டைகளை சேகரித்து சில்லறை மற்றும் மொத்த விலைக்கு விற்பனை செய்யும் தொழிலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சார்ந்த BNA என்ற தேங்காய் மட்டை மதிப்பு கூட்டும் நிறுவனம் தங்கள் சேகரித்த மொத்த விலைக்கு அனுப்பும் தேங்காய் மட்டைகளை வாங்கிக் கொண்டு பணம் தராமல் ஏமாற்றுவதாக கடையநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரை முறையாக விசாரிக்காததால் தேங்காய் மட்டைகளை ஏற்றி பழனிக்கு செல்லும் BNA என்ற வாகனத்தை மறித்து தங்களுக்கு வரவேண்டிய பணம் குறித்து நியாயம் கேட்டுள்ளனர். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட BNA நிறுவனம் வாசுதேவநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரை விசாரித்த காவல்துறை சம்பந்தப்பட்ட புரோக்கர் மற்றும் முதலாளியை நேரில் வரவழைக்காமல் எங்களுக்கு வரவேண்டிய பணத்திற்கும் உத்தரவாதம் அளிக்காமல் எங்களிடம் எழுதி வாங்கிக் கொண்டு முதலாளிகளுக்கு ஆதரவாக நடந்து கொண்டனர் என்று ஆதங்கப்பட்டனர். தொழிலில் நேர்மை இல்லாமல் நடந்து கொள்ளும் இம்முதலாளிகளால் தொழிலே செய்ய முடியாத நிலை உருவாகியுள்ளது என குற்றஞ்சாட்டுகின்றனர் தேங்காய் மட்டை சேகரிப்பாளர்கள். என் பேர் வசந்த். எனக்கு சிவகிரி தென்காசி மாவட்டம். நான் கடந்த ஒரு 4-5 வருஷமா இந்த தேங்காய் எடுத்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படின்னா நாங்கள் விவசாயிகிட்ட தேங்காய் மொத்தமாக வாங்கி ஒரு இடத்துல நாங்கள் குடோன் மாதிரி வச்சுருக்கோம். அந்த இடத்துல மொத்தமாக ஸ்டோர் பண்ணி சில்லறை வியாபாரத்துக்கு தக்கன சில்லறை வியாபாரம், மொத்த வியாபாரத்துக்கு தக்கன மொத்த வியாபாரம், இந்த மாதிரி கொடுத்து அன்றாடம் ஒரு சிறு குறு விவசாய தொழில் மாதிரி நாங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எப்படின்னா எங்களுடைய இது பார்த்தீங்கன்னா தேங்காய் மட்டும் இல்லை, தேங்காய் சார்ந்த கூந்தல் இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு ஏரியாவுக்குமே தமிழகம் முழுவதும் எல்லா இடத்துக்கும் நாங்கள் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். அப்படி நம்பிக்கையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாகவே எங்கிட்ட பார்த்தீங்கன்னா வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். BNAன்னு சொல்லி பழனியில் அந்த ஒரு மட்டை கூந்தல் கம்பெனி இருக்குது. அந்த கூந்தல் கம்பெனி புதுசாக எங்கிட்ட இன்ட்ரோ ஆனாங்க. இன்ட்ரோ ஆகிட்டு ஒரு ஒரு 3-4 டைம் கரெக்டான முறையில் பேமெண்ட்டை ஜிபே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 5ஆவது டைமும் போயிட்டு அமௌண்ட் பண்ணத்தான் செஞ்சாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 6ஆவது டைம் மொத்தமாக என்ன மட்டும் இல்லை, என்னோட சார்ந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய 3-4 பேர்கிட்ட மொத்தமாக அமௌண்ட்டை நிப்பாட்டிக்கிட்டாங்க. இப்படி அமௌண்ட்டை மொத்தம் நிப்பாட்டும் போது பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த சில 6 மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா தேங்காவில் கடுத்த சரிவு. அதில் ஒவ்வொரு டைமே உரிக்கும் போது எங்களுக்கு 1 லட்சத்துலேருந்து 3 லட்சம் 4 லட்சம் இந்த அளவுக்கு கடுமையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் பொருளாதார இது பார்த்தீங்கன்னா நஷ்டத்தை சந்தித்தோம். அந்த இதில் எங்களுக்கு விலை கொடுத்தது இந்த மட்டை தான். இந்த மட்டையை மற்ற இடத்த விட உங்கள் கூட 20 பைசா 30 பைசா கொடுக்காங்க, இந்த ஒரு மார்ஜின் கிடைக்குமே நினச்சி தான் நான் இந்த புது கம்பெனிகளுக்கு நாங்கள் உண்மையிலே அனுப்பினோம். ஏன்னா அது பழனியில் இருக்குது, லாங்கில். சரி அங்கே போனால் அமௌண்ட்டு கரெக்டாக கூட கிடைக்குமே, அந்த ஒரு கான்செப்டின் அடிப்படையில் தான் ஒரு 3 டைம் 4 டைம் அனுப்பினோம். கரெக்டாக பேமெண்ட் கொடுத்தாங்க, ஜிபே வந்துச்சு. 5ஆவது டைம் போயிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு போட்டு விட்டேன். ஆனால் அதேமாதிரி போட்டு விட்டாங்க. ஆனால் 6ஆவது டைம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு போட்டு விடலை. கேட்டால் பார்த்தீங்கன்னா இது அனுப்பியே 9 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அமௌண்ட் இப்போ வரைக்கும் எந்த ஒரு சொல்யூஷனுமே இல்லை. நாங்கள் இந்த பழனி அனுப்பின ஆள்கிட்ட கேட்டால் எங்களுக்கு இங்கே கடையநல்லூரில் இருக்கக்கூடிய காதர் மேதின்னு சொல்லி ஒரு ஏஜென்ட் மூலமாக தான் அவருக்கு அனுப்பினோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஓனர்கிட்ட கேட்டால் நாங்கள் காதர் மெய்தீன்கிட்ட அவர்கிட்ட நாங்கள் மட்டைக்கு அமௌண்ட் கொடுத்துட்டோம் அப்படிங்காங்க. காதர் மீது இருக்கக்கூடிய அந்த ஏஜென்ட்ட கேட்டால் எனக்கு அங்கேருந்து மட்டைக்கு உண்டான அமௌண்ட் எதுவும் வரலன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இந்த சூழ்நிலை என்ன ஆகி போச்சுன்னா, இப்போ முந்தானத்தில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தேங்காய் உரிச்சு கூந்தல் கிடந்துச்சு. அப்போ அந்த கம்யூனிட்டியை டேரெக்டாக பேசி நீங்கள் எங்கள் இடத்துக்கு வாங்க, மட்டையை நீங்கள் அழிக்கவும் சொல்லி டேரெக்டாக கம்யூனிட்டியே பேசணும். அப்பயுமே கம்பெனி பேசி அவங்க வண்டியை வர சொல்லி கம்யூனிட்டி ரெக்வஸ்ட்டாக கேட்டோம். இந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு ரூபா தரேன்னு சொல்லி நீங்கள் எனக்கு எங்களுக்கு ரூபா கொடுத்துட்டேன்னு சொல்லுவீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ரூபா எங்களுக்கு இப்போ வரல. ஆனால் அது சார்ந்த மட்டைக்கார்ட்ட கேட்டால் உங்கள்கிட்ட தான் இருக்குங்க. நீங்கள் என்ன ஏன்னு பேசிட்டு அதுக்கடுத்து உங்கள் வண்டியை இது பண்ணி எடுத்துக்கோங்கன்னு சொல்லி நாங்கள் பேசுனதுக்கு அவர் என்ன செஞ்சுட்டாப்போ நாங்கள் வண்டியை பிடிச்சி வச்சுருக்க மாதிரி சொல்லி காவல்துறையிட்ட இது பண்ணி அவங்க என்னை சார்ந்த ஒரு 3 பேர்த்தையும் உள்ள கூட்டு போய் விசாரணை பண்ணதில் எங்களை இன்ன வரைக்கும் எப்படி சொல்ல ஒரு கைதி மாதிரி இது பண்ணி ட்ரீட் பண்ணி வெளியிருந்தாங்க. இதனால ரொம்ப ரொம்ப மன உளைச்சல். ஒரு படிச்சுட்டு நான்லாம் ஒரு அரசாங்க ஊழியத்தில் வேலையில் இருந்துட்டு தான் அந்த வேலையும் ஒரு காலகட்டத்தில் போயிருச்சு. அது என்னோட குடும்ப சூழ்நிலை, அதை நான் சொல்ல விரும்பலை. இந்த மாதிரி நல்ல படிச்சுட்டு அரசியல் இல்லாத ஒரு சிறுகுழி தொழில் பிழைச்சிக்கலாம்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதிரி கடுத்த நெருக்கடிக்கு மத்தியிலே இருக்கும். இப்போ நான் ஒரு பெட்டிஷன் இப்போ கூட்டிருக்காங்க, ஓகே பேசியிருக்கோம் இல்லைங்களா. அப்போ அது சார்ந்த அந்த பழனியில் அவங்களையும் கூட்டு விசாரிக்கணும். இந்த ஏஜென்ட்டையும் கூட்டு யாராச்சும் 2 பேர்த்தை நேராக கூட்டி விசாரிச்சா மட்டும்தானே அதுக்கு உண்மையான நீதி புலப்படும். யார் இவங்ககிட்ட காசு இருக்கா இல்லாட்டா அவங்ககிட்ட காசு இருக்கா என்ன ஏன்னு ஒரு முடிவில்லாத ஒரு
ஒரு நீதி எங்களுக்கு கிடைக்கல. இதனால காலையில் மட்டும்ல கடந்த 10 நாளாவே கடந்த மன உளைச்சல். அவரை பார்க்க அங்கே போக இங்கே போக இதாக வேலை சொல்லுங்க. இனத்தை இப்போ வரைக்கும் போய் பேசாம வச்சதுல எந்த ஒரு முடிவுமே எட்டப்படலை. அதனால் இது சம்மந்தப்பட்ட துறையை சார்ந்த ஆள்கிட்ட விசாரித்து எனக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இந்த தமிழக அரசு உதவி செய்யுமாறு கேட்டுக்கிறேன்.